வணக்கம் நேயர்களே. இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி. இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:54 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:22 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:12 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். இன்றைய விசேஷம் கிருத்திகை. இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. இன்று யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய சுப ஓரை குரு ஓரை. நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இந்த நேரத்தில் எல்லா வகையான சுப காரியங்களும் தொடங்க, குருவை தரிசிக்க, தீட்சை வாங்க, வியாபாரம் தொடங்க, விவசாயம் செய்ய, ஆடை ஆபரணங்கள் வாங்க, திருமங்கல்யத்திற்கு பொன் வாங்க, நகைக்கடை துவங்க, பெரியோர்களிடம் ஆசிர்வாதம் பெற உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை. நேரம் காலை 10 மணி முதல் காலை 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை. இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க மௌன விரதம் இருப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:26 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. இன்றைய திதி இன்று மதியம் 1:32 மணி வரை வளர்பிறை துவிதியை, அதன் பின்பு திருதியை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 9:26 மணி வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். மிதுன ராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கடகராசி.
கடகராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். மனக்குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தனுசு ராசி.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலைவாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் ஏற்படும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று நெருங்கிய சொந்தங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று அலுவலகத்தில் பதவி உயர்வும் பணி மாற்றமும் உண்டாகும். திருமண தடை நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தை தரும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மீன ராசி. மீனராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணை மகிழ்ச்சி உண்டாகும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். இன்று சூரியனுக்குரிய கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் இன்று வெள்ளருக்கு மரம் விருட்சமாக இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுங்கள். நல்ல வேலை, பணி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் வளர்ச்சி, அரசு ஆதாயம் உண்டாகும். இன்றைய மந்திரம் காயத்ரி மந்திரம். மந்திரங்களில் நான் காயத்ரி என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். வேத மந்திரங்கள் அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திர ஜபம் செய்தால் மிகப்பெரிய சக்தி, ஆற்றல் உடலுக்கும் மனதுக்கும் கிடைக்கும். ஆதிகாலம் முதல் இன்று வரை காயத்ரி மந்திரத்தை ஜபித்துதான் ரிஷிகள், யோகிகள் எல்லாம் இறை சக்தியோடு கலந்தனர். அருளும் பொருளும் தருபவள் அன்னை காயத்ரி. காயத்ரி மந்திரத்தில் இருக்கும் 24 எழுத்துக்களும் 24 தேவதைகளை குறிக்கும் என்பதால் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்தால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என நம்பலாம். சரி,
சரி, இனி அருளும் பொருளும் தரும் காயத்ரி மந்திரத்தை கேட்போம். ஓம் பூர் புவஸ்வஹ தத்ச விதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் யார் தொடர்ந்து ஜெபம் செய்தாலும் அவர்கள் வாழ்வில் நிச்சயம் அதிசயம் நிகழும்.